நல்லா காரசாரமாக தேங்காயில் செஞ்ச பாவக்காய் ரோஸ்ட் சுடு சாப்பாட்டு கூடவோ இல்லை தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா ஆஹா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. காலேஜ் டேஸில் எங்கள் அம்மா தயிர் சாதத்துக்கு எனக்கு இதை தான் கொடுத்து விடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். இதில் சுத்தமாக கசப்பு தெரியாதுங்க. பாவக்காய் பிடிக்காத கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 3 பொருள் தாங்க, பெருசாக நான் இதிலுமே எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மாவோட ஃபேவரட் கூட. இது எப்போல்லாம் செய்கிறேனோ அப்போ என் அம்மாவோட ஞாபகம் தான் எனக்கு வரும். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பாவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் தாங்க, தேங்காய் எண்ணெய் எவ்வளோ தாராளமாக ஊற்ற முடியுமோ அதை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பாவக்காய் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னுமே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து சுருண்டு வரும் பாவக்காய். நல்லா சுருளை வதக்கின பின்னாடி தேவைக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தை கொடுக்குறதுனால கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கிட்ட இல்லை, அதனால் ஆட் பண்ணலை. நல்லா வந்து இன்னுமே சுருண்டு வருங்க. நான் ஒரு அளவுக்கு இருக்கும்போதே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொப்பரை தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 சில்லு மட்டும் எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து அடிச்சுட்டு குறைன்னு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் எதுவுமே நான் பெருசாக ஆட் பண்ணலை. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.